ஆங்கிலமோ பிற மொழியோ பயிற்றுவித்தால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமா மொழி உணர்ச்சி என்கின்ற கேள்விக்கு பதில் தருகின்ற வகையில் ஆங்கிலத்துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழன் என்கின்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே இன்முகத்தோடு வழங்கியிருக்கக்கூடிய அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பு கலந்த மகிழ்ச்சியினை தெரிவித்து, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசிரியர் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவராக இருந்திருப்பார்கள். அது ஆசிரியராக இருந்து இன்றைக்கு நான் என்னுடைய ஆசிரியை வாழ்த்தினாலும், மாணவர்களாக இருந்து உங்களுடைய ஆசிரியரை நீங்கள் வாழ்த்தினாலும், எதிர்காலத்தில் நீங்கள் ஆசிரியராக வந்து உங்களுடைய ஆசிரியர்களை வாழ்த்தினாலும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வடிவமைத்து உங்களை வாழ்க்கையில் வாழ்க்கை நெறிகளை வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்திருப்பார்கள். அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்காத இடம் பிடித்த ஆசிரியருக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய ஆசிரியருக்கு இன்றைக்கு விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை போல இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவரவர் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய கவிதை வடிவில் இன்றைக்கு உங்கள் முன் படைக்க இருக்கின்றேன். என்னுடைய கவிதையின் தலைப்பு, என் அன்பு ஆசிரியரே, பாசத்தின் அன்னையே, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என் மழலை வகுப்பறையில், நீயும் என்னை போல் ஒரு மழலை என்று. பாசத்தின் அன்னையே, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என் மழலை வகுப்பறையில், நீயும் என்னை போல் ஒரு மழலை என்று. அம்மா என்று அழுது உன்னை 1000 முறை சும்மா சும்மா தொந்தரவு செய்திருப்பேன். பொறுமையின் சிகரமாய் கருணையின் இருப்பிடமாய் அன்பாக என் கண்ணீர் துடைத்தீர்களே. என் தாயின் கையிலிருந்து என்னை தத்தெடுத்த என் அன்னையே, என்னை முத்தமிட்டு சத்தமில்லா என்னை முதல் வகுப்பில் அமர வைத்த அன்பின் அற்புதமே, நின்னை மறக்க முடியுமா? நான் பேசிய அரைக்குறை வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து கொள்ள முயற்சித்தாயே. நீ பேசிய வார்த்தைகளை என் வீட்டு சுவரில் கிறுக்கி நடித்தேனே, உன்னை மறக்க முடியுமா? உன் கஷ்டங்களை மறைத்து என்றும் புன்னகைத்தவளே, நின்னை மறக்க முடியுமா? என் பருவத்தின் ஆசிரியரே, நான் கிறுக்கி ஆக்கா ஈக்கிக்கு மதிப்பெண் கொடுத்தீர்களே. 2 வரி 4 வரி வீட்டு பாடத்தை என் அன்னை எழுதியதற்கு என் கைவிரலை உடைத்தீர்களே. 2 வரி 4 வரி வீட்டு பாடத்தை என் அன்னை எழுதியதற்கு என் கைவிரலை உடைத்தீர்களே. நான் கரை சேர வேண்டுமென்று கைப்பிடித்து எழுதி கொடுத்தீர்களே. நான் பாடிய பாட்டிற்கு உன் உயிரை கொடுத்து கத்தியவளே. நான் பேசும் ஆங்கிலத்தில் உனக்குதான் முதல் பங்கு. நான் பேசும் ஆங்கிலத்தில் உனக்குதான் முதல் பங்கு. மறக்க முடியுமா என் மழலை பருவத்தின் ஆசிரியரே? 5ஆம் வகுப்பு வரைதான் உன் உறவு, நான் 6ஆம் வகுப்பிற்கு சென்றதன் பிரிவு. 5ஆம் வகுப்பு வரைதான் உன் உறவு, நான் 6ஆம் வகுப்பிற்கு சென்றதன் பிறகு 6ஆம் வகுப்பிற்கும் சென்றேன். அங்கு ஒரு அற்புதம் உன்னை போல் கண்டேன். அறியாமையின் குறைதுரிப்பாய், அறிவியலின் எதிர்பார்ப்பாய், செல்வத்தின் மூலமாய் என்னை வளர்த்தெடுத்தவரே, நின்னை மறக்க முடியுமா? நின்னை மறக்க முடியுமா? என்னை போன்ற மாணவன் உன்னை புகழ்ந்து வரும் என் தமிழ் தாய் வாசகமாய் நான் என்றும் எடுத்துரைப்பேன் உன் மாணவன் என்றே. அறிவின் தடயமாய் நின்று என்னை அடுத்த வகுப்பிற்கு வழி அனுப்பியவரே, நின்னை மறக்க முடியுமா? நின்னை மறக்க முடியுமா? 10ஆம் வகுப்பிற்கும் சென்றேன். அங்கொரு பகுத்தறிவும் கண்டேன். மூட நம்பிக்கையின் முற்றுப்புள்ளியாய் என் குறும்புதனத்தை குறையென்று கூறாமல் திருக்குறளை நன்கு படிக்க வைத்தவரே, புறநானூறு புரட்டி பார்க்க சொன்னவரே, கம்பராமாயணத்தை என் கண்ணெதிரே கொண்டு வந்தவரே, அறிவியலின் ஆச்சரியமாய் என் அறிவுக்கு திகழ்ந்த அறிவியலே, என் கணிதத்தின் குழப்பத்திற்கு களைப்படையாமல் காரணம் கற்பித்தவரே,
நின்னை மறக்க முடியுமா? நின்னை மறக்க முடியுமா? சமூக அறிவியலை சற்றென்று பொறிபறக்க எடுத்துரைத்தவரே, ஆங்கிலம் அழியாமல் நுனிநாக்கில் என்னை உசிப்பி வியப்படை செய்தவரே, நின்னை மறக்க முடியுமா? நின்னை மறக்க முடியுமா? வளையாத என் உடலை விளையாடச் செய்தவரே, நின்னை மறக்க முடியுமா? என் 10ஆம் வகுப்பு ஆசிரியரே, என்னை பக்குவப்படுத்தி 12ஆம் வகுப்பிற்கு வழிகாட்டியவரே, நான் கேட்க மறுக்கும் வயதில் இருக்க கேட்டால் உனக்கு நாளை உயர்வு கிடைக்கும் என்று குயவன் பிசைத்த மண் தோண்டி போல் என்னை அற்புத சிலையாய் மாற்றியவரே, நின்னை மறக்க முடியுமா? நின்னை மறக்க முடியுமா? என் 12ஆம் வகுப்பு ஆசிரியரே, நின்னை மறக்க முடியுமா? கல்லூரியை நான் கரை சேர்ந்த போது என் கண்ணில் தெரிந்த முயற்சியை திறமையின் ஒளிவிடமாய், ஆற்றலின் வெளிப்பாடாய், உழைப்பின் உன்னதமாய் நின்று சமூக வாழ்க்கைக்கு என்னை வாழ்த்தி அனுப்பியவரே, உன்னை போல் ஆசிரியராய் நான் வளர்ந்தபோது என்னை செதுக்கிக் கொள்ள உன்னை ஓர் உதாரணமாய் எடுத்துக்கொண்டேன். தன்னை பாராமல் என்னை வளர்த்து கொள்ள உன்னை தியாகம் செய்த தலைமுறையே, உன்னை வாழ்த்துகிறேன். என்றும் வாழியவே, என்றும் வாழிவே என்று வாழ்த்தும் உன் அன்பு மாணவன் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.